ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை திருப்தி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு சாதத்தை சூடாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ வடித்த சாதத்தை ஒரு பவுலில் ஒரு 5 கரண்டி போல் மாற்றிக்கிறேன். பவுலில் சாதத்தை மாற்றிட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ நான் இங்கே 2 கப் தயிர் போல் எடுத்திருக்கேன். 2 கப் தயிரில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மசிச்ச சாதத்தில் 2 டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ துருவின கேரட் ஒரு அரை கைப்பிடி போல் நல்லா சாதத்தில் தூவிக்கிறேன். அதே போல் கொத்தமல்லியையும் கொஞ்சமாக தூவிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு அரை டம்ளர் போல் பால் சேர்த்துக்கிறேன். தயிரை உப்பில் கலந்து வச்சு நல்லா அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பார்க்கலாம். இதுக்காக தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விடுறேன். கடுகு சீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போ 4 காஞ்ச மிளகா போல் எடுத்து அதை 2 கிள்ளி அதையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் போல் நல்லா பொரிய விடுறேன். இப்போ இங்கே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் எடுத்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ நான் 4 பச்சை மிளகா எடுத்து 2 கீறி அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்க கொத்தமல்லியையும் கேரட்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் தாளிச்சிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தில் கொட்டி பெரட்டினா தயிர் சாதம் ரெடி. இந்த மாதிரி தயிர் சாதம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ தயிர் சாதம் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.